பெரியாழ்வார் திருமொழியில் 1-10 6 திருமொழி 11 பாசுரம். இது பலசுதி பாசுரம். ஆட்கொள்ள தோன்றிய ஆயர்தம் கோவினை நாட்கமழ் பூம்பொழு வில்லிப்புத்தூர் பட்டன் வேட்கையால் சொன்ன சப்பா நீரைந்தும் வேட்கையினால் சொல்லுவார் வினை போமே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். கார்முகில் வண்ணனான கண்ணன் இருக்கா இல்லையா, கடைசியில் என்ன பண்ணார்? பெரியாழ்வார் கேட்டபடி சப்பானி கொட்டினார்ல, நம்ம எல்லாரும் நன்னா சேவிச்சோம். அந்த பாசுரங்கள் சொல்பவர்களுக்கு என்னெல்லாம் பலன்னு இந்த பாசுரத்தில் சொல்கிறார். கேட்குறதே பலன்தான், அதை தவிர என்ன பலன்னு பெரியாழ்வார் சொல்கிறார். அதாவது கண்ணன் அவதாரம் செய்தார் இல்லையா, எதுக்கு? நம் போன்றவர்களை பகவானுக்கு ஆட்கொள்ளத்தானே. அதுக்காக வைகுண்டத்திலிருந்து கருணையோடு இங்கே வந்து தோன்றினார் அல்லவா. எங்கே தோன்றினார்? ஆயிரகுல தலைவனாக தோன்றினாரே. அப்படிப்பட்டவனை எப்போதும் நல்ல மனம் கமழும் பூக்கள் நிறைந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கும் விஷ்ணு சித்தர் இரு கைகளால் கண்ணன் விருப்பத்தோடு சப்பானி கொட்ட சொல்லி வைத்தார் இல்லையா. அப்படி பாடிய 10 பாசுரங்களை யாரெல்லாம் விருப்பத்தோடு சொல்கிறார்களோ அவருடைய தீவினைகள் எல்லாம் அழிந்து போகும் அப்படின்னு சொல்கிறார். எப்படி பெரியவர் யசோதையா பாவத்தில் தாய் பாசத்தில் பாடினாரோ அதே பாவத்தில் கண்ணனை நம்மளும் அனுபவித்து இந்த 10 பாசுரங்களை சொன்னால் அந்த தீவினைகள் தானே அழிந்து போகும் அப்படின்னு சொல்கிறேன்.